நாளை பிப்ரவரி 14 மாசி மதத்துல வரக்கூடிய ஒரு சனி பிரதோஷம். இந்த ஒரு நாளானது வெறும் ஒரு சாதாரண ஒரு நாளாக இருக்காது. இது வாழ்க்கையில எத்தனை வருடங்களாக நம்மை சோதித்து கொண்டு இருந்த சனி பகவானின் கஷ்டங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நேரம். எனவே நாளை காலையில இந்த ஒரு செயலை மட்டும் நாளை காலையில எழுந்தவுடன் செய்து விட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். பிரதோஷம் என்பதே பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். அதிலும் இந்த சனி பிரதோஷம் அப்படின்னா அதனுடைய சக்தியானது 10 மடங்கு அதிகமாகவே இருக்கும். நாளை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தின் தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் சேர்ந்திருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள் யாரிடமும் சொல்ல முடியாத நொந்தல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கடவுளிடம் நீங்க கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா அது அனைத்திற்கும் நாளைய நாள்ல ஒரு தீர்வானது நிச்சயமாக ஏற்படும். சனி பகவான் இதுவரை ஏன் உங்களை சோதித்தார்? சனி வரக்கூடிய இடத்தில் தாமதம், மறுப்பு, முயற்சிக்கு பயனில்லாமல் இருப்பது, குடும்பத்திடம் இருந்து துரோகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நம்பிக்கை வைத்தவர்களிடம் ஒரு ஏமாற்றம், பணத்தில் ஒரு தடைகள், ஆரோக்கியத்தில் சிக்கல்கள், இவை இயல்பாகவே நடக்கக்கூடியது. இதெல்லாம் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இது அனைத்தும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஏற்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள். சனி எந்த கஷ்டத்தையும் தண்டனையாக தரமாட்டார். ஆனா அது உயர்த்துவதற்கான முன்னேற்றத்திற்காக மட்டுமே இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் உங்களை சோதிப்பார். சனி பகவான் சோதித்து விட்டுதான் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்குவார். அதுவரை நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். அதே சனி பகவான் நாளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கதவை திறக்கப் போகிறார் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது. 7.5 சனி, ஜென்ம சனிகள், எந்த சனி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். எனவே நாளை பிப்ரவரி 14 சனி பிரதோஷத்தின் அதிசய சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மாசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் சிவபெருமான் சனி பகவான் இருவராலும் இரட்டை ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்மளுடைய குடும்ப தகராறுகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். தீராத தடைகளை கூட நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும். முயற்சிகளுக்கு கிடைக்காத பலன்கள் இந்த ஒரு நாள்ல நம்மளை வந்து சேரும். கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலையானது கிடைக்கும். ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மனக்குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வானது ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பயம், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் குறைய தொடங்கும். முக்கியமா சனி பகவான் சனியோட தண்டனையை நின்று இந்த ஒரு நாள்ல ஆசீர்வாதமாக தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளை காலை எழுந்தவுடன் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். நாளை சனி பிரதோஷம் என்பதால் நீங்க காலை எழுந்ததும் முதல் ஒரு புனித சக்தி உங்களை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கும். காலை எழுந்ததும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், நீங்க எழுந்ததும் தரையில் கால் வைத்த உடனே உங்களுடைய மனதில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், ஓம் நம சிவாய. இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம தடைகளை உடக்கக்கூடிய முதல் படியாக இருக்கும். அடுத்து நீங்க குளித்து முடித்ததும் சிவனை நோக்கி ஒரே ஒரு நிமிடம் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்துவிட்டு அடுத்ததாக சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இதனை மட்டும் நீங்க கூறி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். முதல்ல இந்த காலையில் எழுந்த உடனே உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்து அமர்ந்து கொண்டு அதற்கு பின்பு நீங்க இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் காலையில ஒரு முறையாவது நீங்க கூறிவிட்டு உங்களுடைய நாளை வந்து நீங்க தொடங்குங்க. நிச்சயமா சனி பகவானும் சிவன் பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த நாள் முழுவதும் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துவார்கள். அவ்வளவு நன்மைகளானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக நடக்கும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்தபடியாக இந்த சனி பிரதோஷத்துல சிவனுக்கு நீங்க கூற வேண்டிய ஒரு மந்திரம், சிவனுடைய காயத்ரி மந்திரம். இதை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முகமானது கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டு உங்களுடைய நெற்றி பகுதியில் சிவனுடைய திருவடியை நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மூச்சை மெதுவாக மனமானது அமைதியாக இருக்கும்படி இழுத்து விட வேண்டும். இழுத்து விட்டு இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நீங்க சொல்லணும். நேரம் கிடைக்கவில்லை அப்படின்னு கூறுபவங்க குறைந்தது 21 முறைகளாவது இந்த காலை நேரம் முடிவதற்குள் நீங்க கூற வேண்டும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை பேப்பரிலோ இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால தெளிவாக சொல்ல முடியும். இதை நீங்கள் கூறும் பொழுது பொறுமையுடன் இருக்க வேண்டும். எந்த விதமான கோபமும் கெட்ட எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே கூடாது. இதுதான் மிகவும் ஒரு முக்கியமானது. சிவன் அவரை பத்தி தெரியாம யாருமே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இந்த சிவனுக்கான ஒரு நாளாக கருதப்படக்கூடிய சனி பிரதோஷம் அந்த ஒரு நாள்ல நம்ம கூறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே அந்த ஒரு நேரத்துல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். அவ்வளவு சக்தி கொண்ட இந்த ஒரு நேரத்துல
நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மிகவும் ஒரு பொறுமையுடன் கூற வேண்டும். எந்த விதமான கோப மனப்பான்மைகள் எதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே கூடாது. முழுக்க முழுக்க சிவனை மட்டும் நீங்கள் நினைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். இதுதான் இந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நான் சொன்ன முறையில் நீங்க குறிப்பிட்டு விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள், மந்திரத்தின் அதிர்வன் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கர்ம தடையை முழுவதுமாக கரைக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், கவலைகள் அனைத்தையுமே நீக்கும். சனி தோஷமானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையும். வீட்டில் இருந்த அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். துரோகம் செய்தவர்கள் இனிமே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக குறையும். நீங்க சொல்லக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த ஒரு நாள்ல நிறைவேறும். எனவே சனி பகவானால் ஏற்பட்ட உங்களுக்கு கடந்த 3 முதல் 7 வருட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளை சனி பிரதோஷத்திற்கான ஒரு நேரம். இதை நீங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்றால், பிரதோஷ காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த ஒரு நேரத்துல நம்முடைய வீட்டுல ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்துக்கொண்டு, அது எண்ணெய் தீபமோ நெய் தீபமோ உங்களுடைய வீட்டிற்கு ஏற்றது, அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமானின் உருவக படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சிவப்பு அல்லது வெள்ளை நிற மலர்களால் அவர்களுக்கு இந்த பூக்களை நீங்க அர்ச்சனை போல இந்த ஒரு பூக்களை நீங்க வைத்து வழிபட வேண்டும். வழிபட விட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை முதல்ல 21 முறைகள் கூறுங்க. நீங்க சிவனுக்கு எந்த விதமான செயல்களை செய்தாலும் இந்த முதல் மந்திரமாக இதை நீங்கள் கூற வேண்டும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிவிட்டு, வில்வ இலைகள் இருந்துச்சுன்னா அதை உங்களுடைய வலது கையில ஒரு இலைகளை எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் இந்த சிவனின் காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். சொல்ல ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா இடையில நிறுத்தவே கூடாது. எந்த விதமான சத்தங்கள் யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு பதில் கூற கூடக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீடு அமைதியாக இருக்க வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. முடியும் போது சனி பகவான் எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்ல வேண்டும். இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இன்று நீங்க வேண்டிக் கொண்ட ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். சனி பிரதோஷ நாள் சிறப்பு. அது மட்டும் இல்லாம மாசி மாதத்தின் சக்தி, இதனுடன் சிவனுடைய காயத்ரி மன்றம், இந்த ஒரு மூன்றும் இந்த ஒரு நாளில் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முடங்கியிருந்த கதவுகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் திறக்கும். சனி பகவான் சோதனையை நிறுத்தி ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழங்குவார். நீங்க இத்தனை நாட்கள் அனுபவித்த துன்பங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், முடங்கிய முயற்சிகள் அனைத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு தீர்வானது ஏற்படும். இனிமே எல்லாம் இன்று முதல் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். நாளை வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தை முழுமையாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். இனிமே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க தவற விடாதீர்கள். தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஒரு நாளானது எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவனுக்குரிய ஒரு நாள். இந்த ஒரு நாள்ல நீங்க கூறுகின்ற இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். நீங்களே வேண்டாம்னு கூறினாலும் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மறக்காம உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நம்முடைய சேனலுக்கும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.